ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். வழித்துணை பாபா நமது வாழ்விலும் துணை இருப்பார் என்று நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வழித்துணை பாபா பாருங்கள் வழியிலே இருக்கிறார். நம்முடைய வழித்துணை பாபா வழியிலேயே இருக்கிறார். இங்கு பாருங்கள், இரவு நேரங்களிலே இந்த வழியாக செல்கிற ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு வாகனமும், அதாவது இருசக்கர வாகனங்கள், மகிழுந்துகள், அதன் பிறகு லாரி, பெரிய பெரிய வண்டிகள், இவைகள் எல்லாம் ஆட்டோக்கள், இவைகள் எல்லாமே இந்த வழியாக செல்லுகிறது. இங்கு நின்று நிதானித்து பாபாவை தரிசித்துவிட்டு அதன் பிறகு வெளியூர் பயணம் செல்பவர்கள், குடும்பத்தோடு செல்பவர்கள், அதாவது நேர்முக தேர்வுக்காக வெளியூர் செல்பவர்கள், மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, இதுபோல் நீண்ட தூரம் பேருந்துகளில் செல்லுபவர்கள் அனைவருமே நம்முடைய இந்த வழித்துணை பாபாவினுடைய தரிசனத்தை பெற்றுவிட்டு இங்கிருந்து வெகு தூரம் செல்பவர்களெல்லாம் அந்த வண்டியை ஓட்டுநர்கள் அனைவருமே கண்டிப்பாக இங்கு நின்று வணங்கிவிட்டு தரிசித்துவிட்டு செல்லுகிறார்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு எந்த விதமான விபத்துக்களோ, தூங்கிவிட்டோ அல்லது அசட்டையாகவோ அல்லது வேறு ஒருவர் நம்முடைய வண்டியில் இடித்து விடுவது, இந்த மாதிரியான எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காமல் இருப்பதற்காக ஒவ்வொரு வண்டியும் இந்த இடத்துல நின்று பாபாவை தரிசித்துவிட்டு அதன் பிறகே வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கு அது மட்டுமல்ல, இந்த இடத்துல இந்த வண்டலூர் வழித்துணை பாபா, அதாவது இரணியம்மன் இங்கே இருக்கிறார்கள். இரணியம்மன் என்பது நெடுங்காலமாக கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளாக இந்த வண்டலூர் பகுதியிலே இங்கே இருக்கிறார் அந்த அம்மா. அந்த அம்மா மிகவும் சக்தி வாய்ந்த அம்மா. அம்மாவுக்கு பக்கத்திலே அப்பா அமர்ந்தது போல இங்கு வழித்துணை பாபா இங்கு இருக்கிறார். இந்த இடத்துல வழித்துணை பாபா வந்தது பிறகு அமைதியாக இந்த ஊரே இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது, இணக்கமாக இருக்கிறது. இந்த ஊர் மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள் என்று நாம் மிகவும் பெருமைப்பட மக்கள் எல்லாம் சொல்வதை கேள்விப்படுகிறோம். அதுபோல அம்மாவிற்கு பக்கத்திலேயே அப்பாவும் அமர்ந்து நம்மை பாதுகாப்பாக வைத்து கொள்கிறார். இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஆண்டாண்டு காலமாக பாபா வந்தது பிறகு விபத்தே ஏற்பட்டதில்லை என்கின்ற ஒரு நிலையை நாம் காண்கிறோம். அந்த இடத்திற்கு பாபாவினுடைய சக்தி, அம்மாவினுடைய சக்தி இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. வழித்துணை பாபா வழியெல்லாம் காக்கிறார், வழிப்போக்கர்களையெல்லாம் காக்கிறார், வண்டி ஓட்டுபவர்களையெல்லாம் காக்கிறார், பிரயாணிகளையெல்லாம் காக்கிறார், பிரயாணத்தை வெற்றிகரமாக நிகழ்த்துகிறார். எனவேதான் நம்முடைய பாபாவிற்கு வழித்துணை பாபா என்கின்ற பெயர் நிலைத்து நிற்கிறது. இங்கே வருபவர்கள், 2 சக்கர வாகனத்தில் வருபவர்கள், ஆட்டோவில் வருபவர்கள், காரில் வருபவர்கள் அனைவருமே இருந்து நின்று நிதானித்து இங்கே தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு சென்றார்கள் என்றால் அந்த பயணம் அவர்கள் இனிதாகவும் பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் திகழ்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதனால்தான் நம்முடைய பாபாவிற்கு வழித்துணை பாபா என்கின்ற பெயர். இந்த நீண்ட நெடும் சாலையிலே வெகு தூரம் பயணம் சென்றாலும் கூட, அதாவது ஆம்புலன்ஸ் வந்தால் கூட அந்த ஆம்புலன்ஸில் இருக்கிற அந்த உயிரானது நிலைத்து நிற்க, பிழைத்து வளர நாம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அந்த மாதிரி இங்கு நின்று நிதானித்து பாபாவை தரிசித்து விட்டு தான் செல்லுகிறார். எனவே நம்முடைய பாபாவுடைய பெருமை அளவிடற்கரியது. பாபா தரிசனம் பாப விமோசனம், வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம். வண்டலூர் வாருங்கள், வலியெல்லாம் மறப்பீர்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.